சொல்றார், யுவாபியாம் ஸ்ரீ தர்மாத்மா சுக்ரீவா சக்கியமிச்சதி. அந்த தர்ம பிரபுவான சாட்சாத் அந்த சுக்ரீவன் உங்களை பார்த்தான், அவன் எப்படியாவது உங்களை ஸ்நேகம் அடையணும்னு ஆசைப்பட்டார். அவனுடைய மந்திரி நான் அதுக்காக வந்திருக்கேன். வீரோ வினிகிருதோ பிராத்ரா ஜெகத் பிரமதிதாக, அவனுடைய மந்திரினா அவனுடைய ஸ்நேகத்தை எதிர்பார்க்கிறான்னு அழகா பேசி கொடுத்துட்டாங்க. பகவானுக்கு பரம சந்தோஷம். லட்சுமணான்னு அந்த எந்த சுக்ரீவனை தேடின்னு வரோமோ அவனுடைய மந்திரி நம்ம தேடின்னு அவன் வந்துட்டான்டா. நம்ம அதிர்ஷ்டகாலம். நான் அப்பவே பம்பையில ஸ்நானம் பண்ணத்திலேருந்து நமக்கு இனிமே நல்ல காலம் சொன்னேன் பாரு. நல்ல காலம். சுவாமி சொல்றாரு, லட்சுமண சுவாமி கூப்பிட்டு பேச சொல்றாரா, லட்சுமணா மகா புத்திமான சொல்லி தோன்றது. அவன் பேசினத்திலிருந்து 4 வேதங்களை அத்தியனம் பண்ணியிருப்பது தோன்றுது. சர்வசாஸ்திர பரிச்சயம் தோன்றுது. ரொம்ப அழகா பேசியிருக்கான். அவன்கிட்ட ஜாக்கிரதையா பேசி. நான் ரிக்வேதீதஸ்யா நாயஜுர் வேததாரிணா நாசாம வேத விதிஷா சக்கியமேவம் பிரபாகித்தும். ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணலைன்னா இந்த அம்சம் சொல்ல முடியாது. இல்லை, அதாவது உபு யோகியாவகம் மன்யே ரட்சித்தும் பிருத்திவீமிமான், உங்கள் 2 பேரையும் லோகத்தை ஆளும் திறமை வாய்ந்த மகானுபாவான்னு சொல்கிறார். அதுலேருந்து ரிக்வேதங்களை அத்தியனம் பண்ணுவதுன்னு தெரியும். நான் யஜுர்வேதாரினா யஜுர்வேத அத்தியனம் பண்ணியிருக்கான்னு தெரியும். பிரசங்கோபாங்கமா அது தெரிஞ்சிருக்கான்னு தெரியும். அஜாயமானோ பகுதா விஜாயத்தை போலான வாக்கியங்களுடைய அர்த்தங்கள்லாம் இருக்கிறது. சாமவேதத்துடைய நான் தாத்பரியங்கள்லாம் மனசுக்கு வாங்கிட்டு அதையும் பூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டவன்னு தெரியாது. சுவர்ணாபன்னு வர்ணிக்கிறான், செந்தாமரக்கண்ணன்னு வர்ணிக்கிறான், சாந்தோக்கியமான உபனிஷத்துக்களை வர்ணிச்ச பகவத் ஸ்வரூபத்தை எல்லாம் இங்கே வர்ணிக்கிறான் அவன். ஆகையினாலே வேதங்களையெல்லாம் அத்தியனம் பண்ணியிருப்பவன்னு தெரியுது. அதோடு இல்லை, அவன் இத்தனை நாளைக்கு பேசினா அவன் வாக்கிலேருந்து ஒரு அபசப்தத்தை காணும். பகு வியாகரதானேனா நகிஞ்சிது அபசப்திதம் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதா ஸ்ருதம். வியாக்கரணங்களையெல்லாம் ஒழுங்காக வாசி பண்ணி தோன்றுறது. ரொம்ப நாளைக்கு பேசினா பகு வியாகரதான், ரொம்ப பேசுகிறவனுக்கு நிச்சயமாக இடரும், அவசியம் இடரும். ஒரு தப்புகள் வரலாம், ஒரு அபசப்தத்தை அவன் வாக்கில் காணும். அதோடு இல்லை, பேசுகிறவா இப்படி தான் பேசணுங்கிறதே அவன் காமிச்சுட்டான்டா. அவிஸ்தரம், ரொம்ப விஸ்தாரமாக பேசல. சில பேர் பேசுவோம் புரியாமல் பேசுவோம், கேட்டுன்னு போகிறோம். என்ன சார் சொன்னார், நம்ம அவரை கேட்டால் போச்சு நாளைக்கு. ரொம்ப ஓடுவான், ரொம்ப தாமசப்படுத்துவான், ஒசரக்கு இருந்து கத்துவான், மந்திர ஸ்தாயில புரியாதையும் காதல் விளையாதையும் பேசுவான். மத்தியம ஸ்தாயில இருந்து அழகாக பேசினான். ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு அக்ஷரம் முதல்ல ஆரம்பிக்கிற காலத்துல எவ்வளவு கால பிரமாணம் கொடுத்தானோ அதே கால பிரமாணத்துல எல்லா அக்ஷரத்துக்கு அக்ஷரம் சந்தீரம். இன்னும் நமக்கு நேத்திரயோச்சாபி லலாதே சப்ருமோஸ்தவம். பேசுகிறவாளுக்கு சில சிரமங்கள்லாம் உண்டு. ஏதோ ஒரு சுபாவம், அந்த ஒரு மாதிரி காரியம் இல்லைன்னா பேச வராதுவா. சில பேர் அப்படி மீட்டிங்கில் பேசுகிற போது பித்தானை கழட்டி விடுவா. சில பேர் புஷ்பஹாரம் போட்டு ஹாரத்தை பிச்சுக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. ஒரு தோஷம் இல்லை அவங்ககிட்ட. லட்சுமணா அவன் இடத்துல நாம் வந்த காரியத்தை சொல்லுவோம்னு சுவாமி சொன்னாராம். தியாகராஜ சுவாமி எழுதினார் கீர்த்தனையில. ராமான்னு கூப்பிட்டார். நீ ஒரு நாளைக்கு முதல்ல ஹனுமானை சந்திச்சே, ஹனுமான் உங்கள்கிட்ட எல்லாம் வித்தாந்தம் பேசினான். அவன் ஒரு மகாராஜாவுடைய மந்திரின்னு சொல்லிட்டான் வரணும். அவன் சுக்ரீவனுடைய மந்திரின்னு சொன்னான். அவன் மந்திரியா இருந்ததுனால உன் தம்பி உமக்கு மந்திரியா இருக்கான். மந்திரியா இருந்தவங்கிட்ட நீ நேர பேசப்படாதுன்னு உமக்கு மந்திரியான தம்பி லட்சுமணன் விட்டு பேச சொன்னீர். அது ரொம்ப நியாயம். நான் உம குழந்தை இல்லையா, உம பக்தன் இல்லையா? நீர் என்ன ஒரு ராஜாங்க தோரணியை எங்கிட்ட காமிக்கலாமா? நீர் என்னோட நேர பேசினா உமக்கு என்ன பவர் குறையிறதுன்னு இருக்கிறார்.
தொடுநில நீலே தொடுநில நீலே தொடுநில நீலே தொடுநில நீலே தொடுநில நீலே அருள்வாயும் தொடுநில நீலே அருள்வாயும் கோணில பாத முகடில தோவாடலூடில பாத முகடில தோவாடலாட மோடிகள மாடலாட மோடிகள ஹனுமாரை வர்ணிக்கிறார் ஒரு அத்தியாயங்கள் ஐராஜ் சுவாமி சரணத்தில். ஹனுமான்கிறவன் சாமானியம் இல்லை, ரொம்ப வாசிச்சவன், சர்வசாஸ்திரங்களையும் சுவாமிக்கு சம்பாதிச்சுக்கிறவன், அதோடு அவ்வளவு வினயத்தோடையும் கூடினவன். அவன் பரமேஸ்வரனுடைய அம்சம் சொல்றார். சதுலன்னி தெளிசி சங்கராசுரை சதுலன்னி தெளிசி சங்கராசுரை சதுலன்னி தெளிசி சங்கராசுரை சதயுடாசுரே சம்பவோர கதலுத கம்முனிதோய் கதலுத முனி கதலுத முனி கதலுத முனி கதலுத முனி பங்கஜ தேவி கதலுத முனி பங்கஜ தேவி காகனு ತ್ಯಾಗ ರಾಜುಲಡಿ ನಮ ಕಾಗನು ತ್ಯಾಗ ರಾಜುಲಡಿ ನಮ ಮೋದಿಗಳ ಮಯ್ಯ ಮಾತನಾಡ ಮೋದಿಗಳ அப்படி சுவாதீனத்தில் பகவான் ஆராதிச்சுன்னு பேசுகிறபோது தியாகராஜ சுவாமி இந்த பிரகடனத்தை எடுத்துன்னு சந்தோஷமாக அனுபவிச்சார். அப்படி தம்பியை விட்டு பேச சொன்னால் லக்ஷ்மண சுவாமி ஆஞ்சநேயரை பார்த்து இந்த மாதிரி அயோத்தியில தசரத சக்கரவர்த்தியுடைய பிள்ளைகள் நாங்கள்லாம் குடும்ப கதையை எல்லாம் ஆறு கட்டாலும் தான் சொல்லிகிட்டே வராளா இன்னும் விடாது சொன்னார். முக்கியமாக இவங்கிட்ட விஸ்தாரமாகவும் சொன்னார். காட்டுக்கு வந்தோம், வந்த இடத்துல எங்கள் அண்ணாவுடைய பத்தினி ஆறு ஒரு ராட்சசம் தூக்கின்னு போட்டான். அதை தேடிக்கிட்டு வந்தோம், ஜட்டாயுவை பார்த்தோம். தனுங்கிறதானே அவனை கண்டோம். தனு சொன்னான், சுக்ரீவனை சந்திச்சு அதுலேருந்து அவனுக்கு காரியாகும் உங்களுக்கு காரியாகும், அவனை போய் ஸ்நேகம் பண்ணிக்கோன்னு சொன்னான். அப்பேற்கிட்ட சுக்ரீவனை தேடின்னு வரும். அநேக யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி எல்லாமே புண்ணிய கர்மாக்களை பண்ணி என்னுடைய புத்திரனாக இருந்தேன் எங்கள் அண்ணா. இன்னைக்கு லோகநாத புரா பூத்வா சுக்ரீவன் நாதமிச்சதி. லோகநாதனான எங்கள் அண்ணா சுக்ரீவனுடைய தயவை எதிர்பார்க்கிறாங்க. யஸ்ய பிரசாதே சததம் பிரசீதேயுரிமா பிரஜாः சராமோ வானரேந்திரஸ்ய பிரசாதம் அபிகஞ்சதி. எவனுடைய மனசு குளிர்ந்தால் சர்வ ஜெகத்தும் க்ஷேமத்தை அடையுமோ, எவனுடைய கருணை ஏற்பட்டால் எல்லாருக்கும் சர்வவிதமான தாபங்களும் நிவர்த்தி அடையுமோ, சர்வ க்ஷேமங்களும் உண்டாகுமோ, அப்பேற்பட்ட பிரபு சுக்ரீவனுடைய பிரசாதத்தை எதிர்பார்க்கிறார். அவன் தயவை எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னு 4 போட்டு கண்ணீரை விட்டாருன்னு. ஆஞ்சநேயர் லக்ஷ்மணரே நீங்கள் வருத்தப்படப்படாது, சுக்ரீவன் தயவை இவர் எதிர்பார்க்க இருக்கட்டும். எங்கள் மகாராஜாவுக்கு நல்ல காலம் வந்து ஈதிருஷா புத்தி சம்பன்னாக ஜிதக்ரோதா மகாபலாக திரஷ்டவியா வானரேந்திரேண திருஷ்டியா தரிசனமாகதா. இப்பேற்பட்ட மகானுபாவால் அவன் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி தபசை பண்ணி குகையில் உட்காந்து காயக்கிலேசம் பண்ணி திண்டாடி கஷ்டப்பட்டு வேதாத்தியனம் பண்ணி மந்திராவர்த்தி எல்லாம் பண்ணி பார்க்க வேண்டிய தெய்வத்தை ஒரு சுலோகமாக எங்கள் மகாராஜா பார்த்துட்டான். அவன் பண்ணின அதிர்ஷ்டம் அவன் பண்ணின பூர்வ ஜென்ம பாக்கியம் அவனுக்கு மகானுபாவால் கிடைச்சுட்டான். அவனுடைய அதிர்ஷ்டம். நான் அவசியம் உங்கள் 2 பேரையும் அங்கே அழிச்சுன்னு போகிறேன், நாங்கள் வருத்தப்படணும். அழிச்சுன்னு போய் அவனோட உங்களுக்கு ஸ்நேகம் பண்ணி வைக்கிறேன், புறப்படணும் நாளா. உடனே அந்த வானர நான் இந்த ரூபம் எனக்கு இல்லை, நான் வானரம் ஜாத்தியிலே சொல்லிவிட்டார் மொழியே. நான் வானரம் பவனாத்மஜம், நான் இந்த வேஷம் அவனுடைய திருப்திக்காக போட்டு வந்தேன், உங்களை பார்த்து சந்தேகப்பட்டான்.
அதை தவிர இனி உங்களிடத்தில் நான் ரூபாந்தரத்தை அடையிறதே நியாயமில்லை, நிஜ ரூபத்தோடு நான் உங்களை தெரிவிச்சு விடுறேன்னு காத்து விடுறேன். அன்னைக்கே முதல் ராமச்சந்திரமூர்த்திக்கு என்ன வாகனம்னா ஹனுமத் வாகனம் தான், அப்புறம் தான் பாக்கி. அன்னைக்கு பகவானை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டார், சின்னவரையும் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டார். பிருஷ்டமாரோ கத்தூரோ ஜகாம கபிஞ்சரா யோ சீதாராம்னார். அப்பவே ஒரு பாச்சல் பாஞ்சார். சுக்ரீவன் இருக்கிற குகாவாசல வந்து நுழுட்டார், ராமலட்சுமணனை கொண்டு இறக்கினார். இதுக்குள்ள சுக்ரீவன் இவர் பேசிட்டு இருக்கிறதையும் பார்த்தா அவருக்கு என்ன இருந்தாலும் ஒரு பயம், இங்கே ஒரு கிடுக்கிற போய் ஒழிஞ்சிட்டு இருக்கான். சுவாமி அப்படி வச்சுட்டு இதோ வந்துட்டேன்னார் போனார். சுக்ரீவனை போய் கை பிடிச்சிருந்தார். நீ அப்படி இருக்கிறேன் பிரகிருஹிச்ச அர்ச்சய ஸ்ரீசோ தரிசனி பூஜனீய தமாமுகோ. நமக்கு ரொம்ப நல்ல காலம் வந்துவிட்டு அவ காலில் போய் விழும். பிரகிருஹிச்ச அர்ச்சய ஸ்ரீசோ தரிசனி பூஜனீய தமாமுகோ. பூஜனீய தமாள் பூஜனீயன் பூஜனீய தரன் பூஜனீய தமன் தம பிரதித்தி. உங்களுடைய அதிர்ஷ்டம் அந்த மகானுபாவா 2 பேர் வந்திருக்காள். தசரதகுமாராலாம் அவள் வந்திருக்கா. இது ஒன்றுக்கா போய் அவள் வந்து அர்க்கபாஜிகள்லாம் கொடுத்து அவளை கௌரவப்படுத்துங்க. அவள் ஸ்னேகத்துக்காக வந்திருக்கா. நீரும் உங்களுக்கு நல்ல காலம் சொல்லி சுக்ரீவன் வந்தார். பவான் தர்ம விநீதச்ச சுதபாசா தர்மவத்சலா ஆख्याता வாயுபுத்திரேண தத்துவத்தோ மே பவத்குணாக தன்மமீவீஷ சத்காரா. நாம் பண்ணின பாக்கியம் இது. லாபஸ்சைவ உத்தம பிரபு. தாங்கள் தர்மமூர்த்தி, கேவலம் தர்மத்தையே நிலைநிறுத்தினவர்கள் சொன்னான். உங்களை பற்றி பெருமையெல்லாம் ஆஞ்சநேயன் மந்திரி சொன்னான். அது நீங்கள் என்னை தேடி இந்த இடம் வந்தது என்னுடைய பாக்கியம் இல்லை. எதிமே ரோச்சதே சக்கியம் பாகுரேஷ பிரசாரிதா கிருஷ்யதாம் பாணினா பாணிஜி மரியாதா பட்சதாம். நான் உங்களுடைய ஸ்நேகத்தை விரும்புகிறேன், என்னுடைய நட்பை தாங்களும் விரும்புகிறேன்னு கேள்விப்பட்டேன். இதோ கை கொடுத்தேன். நமக்குள்ள ஒரு உடன்படிக்கையோட எனக்கும் கை கொடுத்து என்னையும் காப்பாற்றணும், என்னை ரசிக்கணும்னு கை கொடுத்தேன். ராமச்சந்திரமூர்த்தியும் வலதையை கொடுத்து அவனுக்கு கையை பிடிச்சான். பகவான் சுக்ரீவனுடைய கையை பிடிச்சிருந்தார். உடனே ஆஞ்சநேயர் பார்த்தார். வெறுமனை கையை பிடிச்சா இருக்கக்கூடாது, சாட்சி அக்னி சாட்சியாக நடக்கட்டும். சட்னி அக்னி முட்டி தத்தோக்னிம் தீப்யமானம் தூ சக்கரதுச்ச பிரதட்சிணம் சுக்ரீவோ ராகவ சீவா வயசத்தும் உபாகது. 2 பேரும் அக்னியை பிரதட்சிணம் பண்ணி கையை பிடிச்சிக்கிட்டே தொம்பயசோசிமே கிருத்தியா ஏகம் துக்கம் சுகஞ்சனா. இதுவே நீ எனக்கு சிநேகிதன், நீங்களே எனக்கு சிநேகிதன், நம்ம சுகதுக்கம் ஒன்று சேர்ந்தது, உங்கள் சுகதுக்கம் என்ன சேர்ந்தது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இப்படி 2 பேரும் அக்னிசாட்சியாய் ஸ்நேகம் பண்ணிக்கிறதான காலத்தில் சீதா கவீந்தர் க்ஷணதாச்சரணாம் ராஜீமஹே மஜ்வலனோபமானி சுக்ரீவராம பிரளய பிரசங்கே வாமானி நேத்ராணி புரந்தி. இவன் அக்னிபூர்வமாய் வாலி அந்த சுக்ரீவனும் ராமச்சந்திரமூர்த்தியும் ஸ்நேகம் பண்ணிக்கிறதான காலத்தில் வாலிக்கு இடதுகண்டு உடிச்சுது, ராவணனுக்கு இடதுகண்டு உடிச்சுது, அசோகனத்தில் இருக்கிற சீதைக்கும் இடதுகண்டு உடிச்சுது. சீதைக்கு இனி நல்ல காலமும் ஸ்திரீகளுக்கு இடதுகண்டு உடிச்சா சுபகாலமும். இதுக்காக வாலியினுடைய கண்ணையும் வர்ணிச்சார், ராவணனுடைய கண்ணையும் வர்ணிச்சார். வாலி கேமஜ்வலனோபமானி. கொஞ்சம் தங்க கலரில் மஞ்சள் கலரில் இருக்குமா வாலியுடைய கண்ணு, ராவணனுடைய கண்ணு நெருப்புத்தனமாய். அதாவது இனி அவன் 2 பேருக்கும் ஆபத்துங்கிறத அவளுக்கு சொல்லிட்டேன். அவப்பிரசாதேன் என்று சும்மராகவா பிரியாஞ்ச பாரிஞ்ச சமாப்னியாமஹா என்று சும்மான்னு கூப்பிட்டான். ஏ ராகவான்னு கூப்பிட்டான், ஏ புருஷோத்தமானு. உங்களுடைய அனுகிரகத்தினாலே கையை விட்டு போன ராஜ்யனுடைய பத்தினி எல்லாத்தையும் நாடே மறுபடியும் என் கண்ணா என்னை ஹிம்சிக்காத முறையில என்னை காப்பாற்றணும்.
அப்படி ராம சுக்ரீவன் ஸ்நேகம் பண்ணிட்டான். ஸ்நேகம் பண்ணிட்டு உத்தரட்சணம் சுக்ரீவன் அப்படி திரும்பி பார்த்தான். ஒரு சால விருட்சம் அதனுடைய கிளையை ஒன்று ஒடிச்சு தோகையா அதை கொண்டு போட்டு இப்படி பகவான் தானும் உட்கார்ந்தான். அதாவது தரையில் உட்காரப்படாது, அவனுக்கு கிடைச்ச சீட்டு அதுதான். இங்கே நம்ம மாத்துக்கு வந்தால் அவள் வாழ்க்கை தகுந்த முறையில் என்னென்ன இருக்கோ அதுக்காக ஸ்னேகிதாவில் உட்கார சொல். அவன் கிளையில உட்காந்து பழக்கம் இருக்கான். அதை தட்டினா அதை போட்டு உட்காந்து சுவாமி அதையும் உட்காந்து பழக்கம் உட்காந்துட்டார். அவருக்கு எல்லாத்தையும் பழக்கம். இதை பார்த்தார் ஆஞ்சநேயர். லக்ஷ்மண சுவாமி இருக்கிறார், அவரும் உட்காரணும். சந்தனஸ்ய ஒரு சந்தன வருஷத்துடைய கடை கொழுந்தா அதை ஒழிச்சு அதை எறும்பு இல்லாத தட்டிவிட்டு அதை கொண்டு கொண்டு நீங்கள் அதை உட்காரணும். உட்காண்டார். 4 பக்கம் திரும்பி பார்த்தான். 2 குட்டு கண்ணீரை விட்டான். இனிமேல் நம்ம சுகதுக்கங்கள்லாம் ஒன்றும் உங்கள்கிட்ட நான் சொல்லாமல் சொல்கிறேன். வாலினோமே பயார்த்த வாலினோமே மகாபாக பயார்த்தஸ்யா பயம் குரு. கண்ணாகுண்டத்திலிருந்து நான் அடைஞ்சிருக்கிறது துக்கத்துக்கு எல்லையே இல்லை. எனக்கு அபயப்பிரதானம் பண்ணணும், என்னை காப்பாற்றணும், எனக்கு வேற கதி இல்லைன்னு சொல்லுவேன். நீ பயப்படாதே, உன் சகோதரனான வாலியை நான் சம்ஹாரம் பண்ணி உனக்கு பாக்கியத்தையும் ஒரு பத்தினி அடிமையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். நாங்களும் கவலைப்பட வேண்டாம். உங்க பத்தினியான தேவியை எந்த இடத்துல இருந்தாலும் கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டியது இல்லை. இது பாத்தாள லோகத்தில் இருந்தாலும் சரியா, ஆகாசத்தில் வச்சிருந்தாலும். ஆனா இப்போ ஒன்று கூட யோசிக்கிறேன். நான் ஒரு நாள் என்னுடைய மந்திரிகளோட இங்கே உட்காந்துருந்தேன். சொல்றான் அப்ப சொல்லி அனுமானாத்து யானாமி மைதிலீசான சம்சயா கிரியமானாமயா திஷ்டா ரக்ஷசா கிரூரகர்மண ராம ராம ராமேதி லக்ஷ்மணே. ஏ ராமா லக்ஷ்மணான்னு உங்க பேரை சொல்லி ஸ்புரந்தி ராவணஸ்யாங்கே பன்னகேந்திர வதூயதா. ராவணனுடையதான கையில் ஆப்பிட்டுக்கிண்டு அந்த சர்ப்பத்துடி நாகக்கண்ணிக்கு எப்படி அப்படி நெளிவளோ அப்படி கதறிக்கிண்டு போனால் அவர் சீதையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் வானாத்து ஜானாமி மேசிலிசான சுஞ்சயா. சீதை தான். நாங்கள் 4 பேர், நான் ஒன்றும் 5 பேர் உட்காந்துக்கிட்ட பார்த்துக்கிட்டு உத்தரீயம் தயாச்சக்கம் சுகானி ஆபரணானிஜா ஒரு பொட்டலம் ஒன்று போட்டா. நான் தான் போய் அதை அனுமானம் எடுத்துன்னு வர சொன்னேன். இந்த பொட்டலத்தை பிரித்து பார்த்தேன். அது அநேக நகைகள்லாம் இருக்குது. அதை நான் குகைக்குள்ளே வச்சுருக்கேன். அநேகமாக சீதையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். போய் எடுத்துன்னு வருமேங்க. நாங்கள் சுக்ரீவன் தானே ஓடினாமா. கௌஷேய பத்த ககனச்சுத பூஷண பூஜை. இந்த பட்டில உத்திரியத்துல கட்டியிருக்கான். அந்த முடிச்சா அப்படியே கொண்டு சுவாமிகிட்ட கொண்டு வை. தகலி அப்படியே பிரிச்சார். ஒரு ஆசனம் ஆடுது. கை வலை, கால் தோடு, ஹாரம், உத்தியானம் ஒன்று ஒன்றையும் எடுக்கிறார். தேம்பி தேம்பி சாப்பிடியே திருதன் தெய்வம் ஹே பிரியே ஜானகினார் உத்ஸ்ருஜன்ய பததி சித்தோ. லக்ஷ்மணா, இந்த ஆபரணங்கள்லாம் பார்த்தியாடா? ஒவ்வொரு நகையா எடுத்து லக்ஷ்மணரை பார்த்து உங்க மன்னியுடைய சரீரத்தை விட்டு பிரிஞ்சதுக்கெல்லாம் அழகா காண பார்த்தியாடா? ஆசீத பல்லவ அத்தமுலனு பாஜே. ஆசீத பல்லவ அத்தமுலனு பாஜே. இதர போஜனு
லட்சுமணா, இந்த ஹாரத்துக்கு சோபையே இல்லை பாடுறா, இந்த உத்தியானத்துக்கு சோபையே இல்லை பாடுறா. சீதையினுடைய சரீரத்தை விட்டு பிரிஞ்ச ஆபரணங்களுக்கு சோபையை காணமுடா. மந்த கமன மந்த கமன அந்த மன பத நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி புண்டரே. எனக்கு இந்த காது தோடு ஆடுறதுன்னு தெரியாது, இந்த தோல் வளையல் ஆடுறதுன்னு தெரியாது, இந்த ஒட்டியானம் ஆடுறதுன்னு தெரியாது, இந்த ஹாரம் ஆடுறதுன்னு எனக்கு தெரியலையாண்ணா. என்ன தாயாரான சீட்டியை நித்தியம் இவர் நமஸ்காரம் பண்ணுறவர் பாதசரத்தை தவிர ஒன்றும் தெரியாதா. பாதசரத்தை எடுத்தார். ரூபுரேத்வபிஜானாமி இந்த பாதசரம் ஒன்றுதான் எனக்கு அம்மாவுக்கு நித்தியம் பாதா அம்மாவை நமஸ்காரம் பண்ணுறதுனால இந்த பாதசரம் மட்டும் அம்மாவுக்கு தெரியும். சுவாமி, நீ இந்த ராவணனை பார்த்தியே, அவன் இருப்பிட உனக்கு தெரியாதா சுக்ரீவா அப்படின்னு சொல்றான். வாசி சொல்றான். நஜானே நிலையும் தஸ்ய சர்வதா பாபரக்ஷசா சாமர்த்தியம் விக்ரமம் நாபி தௌஷ்குலேஸ்ய மஹாகுலமோ. இந்த ராவணனுடையதான இருப்பிடம் அநேக இடம் உண்டு அவனுக்கு. அதுல எந்த இடத்துல தேவியை வச்சிருக்கான்னு என்னால் நிச்சயமா சொல்ல முடியாது. அதுதான் சொன்னான். எங்க தெரியாதுன்னு அவன் சொல்லவே. சாமர்த்தியம் விக்ரமம் வாபி தௌஷ்குலேஸ்ய மஹாகுலம். அதனால நான் எப்படியாவது நான் தேடி முடிஞ்சு கண்டுபிடிச்சுடுறேன். இதுக்குள்ள பகவான் பெருமூச்சு விட்டார், கண்ணீர் விட்டார். தாங்கள் வியசனேவா அர்த்தகிருச்சேவா இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் துக்கத்துக்கு மனக்கவலைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் சோகத்துக்கு இடம் கொடுத்துட்டேன்னா உடம்பு ஒதுக்கு. ஒரு சிரமமான சந்தர்ப்பம் வந்தது, ஒரு வியோக காலம் வந்தது, பணத்துக்கு மொடா இருந்தது, எங்கி போடக்கூடாது. நான் ஸ்நேகத்தின் மீனாலே குருவின உபதிஷாமிச்சே, உங்களுக்கு சொல்றேனே தவிர ஞாபகப்படுத்துறேனே தவிர உபதேசம் பண்றேன்னு நினைச்சுடாரு. நீங்க தைரியமா இருங்கோ, நான் எப்படியாவது தேவியை நீங்க அடைய போறேன், நீங்க கவலையப்பட வேண்டாம், விசாரப்படப்படாதுன்னு சமாதானம் சொன்னான்னு சொல்றீங்க. சுவாமி மித்திர காரியம் பண்ணேன், ஸ்நேகித்தை செய்ய வேண்டிய கடமையை செஞ்சேன். நான் என்ன பண்ணுவேனோ அதை நீ சொல்லு. மயாதே ஏதனுஷ்டேஜும் ஸ்ரத்தேன ததுச்சதாம். நான் செய்ய வேண்டியத நீ உடனே நமஸ்காரம் பண்ண. என்ன போல எங்க குடும்பத்துக்குள்ள நான் தான் ரொம்ப பாக்கியசாலி விட்டான். சர்வதாகம் அனுகிராக்கியா தேவதா நான் சம்சய. சர்வ தெய்வங்களுடைய பிரசாதத்தையும் நான் அடைஞ்சாச்சு. சூரிய வம்சத்தில் அவதரிச்ச பரமேஸ்வரன் சர்வேஸ்வரனான உங்களுடைய சக்தி எனக்கு கிடைச்சிதே. சர்வ தேவதைகளுடைய அனுகிரகம் எனக்கு கிட்டி போயிடுச்சு. சோகம் சபாஜ்யோ பந்தூனா. எங்க குடும்பத்துல நான் தான் எங்க பரம்பரையில ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு பெருமையான ஸ்தானத்தை நான் தான் அடைஞ்சவன். எல்லாரும் என்ன பூஜிக்க வேண்டிய முறையில் நான் ஆயிட்டேன். என்ன சூரியவம்ச ரகுவம்சத்துல பிறந்த உங்களுடைய ஸ்நேகத்தை நான் அடைஞ்சிருக்கேனே, எனக்கு என்ன குறைச்சேன்? அந்த உண்மையான ஸ்நேகித்தனுக்காக தேசத்தியாகம், தேகத்தியாகம், தனத்தியாகம், சுகத்தியாகம்
இதுகெல்லாம் வயசியார்த்தே பிரவர்த்தந்தே ஸ்நேகம் திருஷ்டுவா ததாவிதம். ஸ்நேகிக்கனுக்காக உயிரை கூட கொடுக்கணும். சரீரத்தை லட்சியம் பண்ணப்படாது, பணத்தை லட்சியம் பண்ணப்படாது, தேசத்தை லட்சியம் பண்ணப்படாது. बालिनो मे भयात्तस्य सर्वलोकाभयङ्कर. எங்க அண்ணா வாலியிடத்திலிருந்து பீதி அடைஞ்ச எனக்கு ஒரு அபயப்பிரதானம் என்னை காப்பாற்றுறது இதுதான் கேட்டுக்கிறேன். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். இருக்கட்டும். சுவாமி கேட்டாலும் ஒன்னா வாலிக்கும் உனக்கும் அந்யோன்யமா இருந்தவனுக்கு சரீர மனஸ்தாபம் வரத்துக்கு என்ன காரணம் செய்யும்? கதைய கபிபதே கதம் பிரபாவ ஜகதி கதம் பல பௌருஷஸ்வாலி இதி ரகுபதினா. ஒன்னா வாலிக்கும் உனக்கும் என்ன மனசாபத்துக்கு காரணம்? அவனுடைய பராக்கிரமங்கள்லாம் என்ன, அவனுடைய செய்கைகள்லாம் என்ன, அவன் திறமை என்ன, எல்லாம் சொல்லுங்க. சொல்ல ஆரம்பிச்சான் சுக்ரீவன். இப்படி 4 பக்கம் பார்த்துக்கிட்டான், பெருமூச்சு விட்டான். ஒரு தூரம் பழைய செய்தியை நினைச்சான், கண்ணீர் பிரித்தான், தொடச்சுக்கிட்டான், பயந்தான். நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொல்றேன், ஆற்று சொல்லப்படேன். சுருக்கமாக சொல்றேன் அந்த கதையை. மாயாவி நாம தேஜஸ்வி பூர்வஜோ துந்துமே சுதா தேன தஸ்யாத்வீரம் ஸ்ரீகிருஷ்ணம். மாயாவியின் துந்திவியனுடைய பிள்ளை ஒரு அசுரன். அவனுக்கும் எங்கள் அண்ணா வாலிக்கும் বহু நாளாக விரோதம். இந்த சண்டைக்கு என்ன காரணம்னார் சுவாமி. ஸ்ரீகிருஷ்ணம் எங்க கேள்வி எதுவும் செட்டு சண்டை வந்து கொடுக்குது. ஒரு நாள் இந்த மாயாவிங்கிறவன் எங்கள் அண்ணாவை சண்டைக்கு வந்து கூப்பிட்டான். ராத்திரி வேளையில் சண்டையை கூப்பிடுற போது வந்து கர்ஜிச்சான். சுகல கீமா யாதி நாமக சுகல கீமா யாவே நாக சுகல கீமா யாவே நாக அசுரநாதே பாகே சுகல கீமா யாவி நாமக அசுரநாதே பாகே சுகல வாரி ஜாவரி காரிஜே தாவே வாரி ஜாவரி காரிஜே தாவே வாரி ஜாவரி காரிஜே பலகின கதிதா தாகே பலகின கதிதா தாகே சுகலகதேமா யாவி நாமக அசுரநாதே பாகே சுகலகதே. சுக்ரீவன்கிறதுக்கு சுகலன்னு போட்டாங்க மராட்டில். சுகலன்னா சுக்ரீவன் அர்த்தம். சுகலகதி மாயாவி நாமக. மாயாவிங்கிறவன் சண்டைக்காக எங்கள் அண்ணா அசுரநாதே பாகே சண்டைக்கு கூப்பிட்டான். உடனே எங்கள் அண்ணா வாலி சண்டைக்கு புறவிட்டான். ஏன் மகாவீரனோ இல்லையோ கர்ஜித்தன சாக அவன் கர்ஜன் நீ சகிப்பன. என் அண்ணா ஒண்டியா சண்டைக்கு போகிறானே நானும் போனேன். 2 பேரும் ஓடி வரத்தை பார்த்தா அவன் ஓட ஆரம்பிச்சான். சண்டைக்கு கூப்பிட்டானே தவிர அண்ணன் வாலி நானும் விரட்டின்னு வரத்தை பார்த்தா இந்த மாயாவிங்கிறவன் ஓடி அவன் ஓடுறான்னு. அப்புறம் ஓடுறவனை விரட்டு அடிச்சுட்டானே. அப்புறம் எங்கள் அண்ணா நான் விரட்ட বহু தூரம் போனான். கடைசியில் ஒரு குகை, இந்த குகைக்குள்ளே ஓடி போட்டான் இந்த மாயாவிங்கிற. குகைக்குள்ளே போக எங்கள் அண்ணா வாலியும் அதுக்குள்ளே ஓடிவிட்டான். ஓடி போகிறவங்க நானும் பின்னோட போனேன். வாசப்பட்டி இருந்தேன்னா சுக்ரீவா இங்கே நில்லு,
நீ உள்ள வராதே, இங்கேயே இரு, நான் வரப்பறிந்து இங்கே இரு, தெரியுதா அப்படின்னா உள்ள போ. தஸ்ய பிரவிஷ்டஸ்ய பலம் சாக்ர சம்பத்சரோ கதகு. இந்த குகைக்குள்ள போனா ஐயா வருஷம் 1 வருஷமாச்சு, ஆளை காணவே காணும். தரிஸ்தானி அசுரபலாஜே தரிஸ்தானி அசுரபலாஜே தரிஸ்தானி அசுரபலாஜே தரிஸ்தானி அசுரபலாஜே சப்தை விசிலே மாதரிதானி அசுரபலாஜே சப்தை சிவே ரக்தபூர பிளங்கதனி ரக்தபூர பிளபதனி ரக்தபூர பிளபதனி ஜல பந்துன ஜகதபீராம பந்துன ஜகதபீராம அசுரபலாஜே சப்தகை. ஒரு வருஷம் காத்துன்றது தரிஸ்தானி அசுரபலாஜே சப்தாய்க்கு. ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த குகையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டுது. சத்தம் கேட்குறதேன்னு கவனிச்சேன், ரத்தம் ஓடி வந்தது. ரத்தம் வந்ததே தவிர பந்துன எங்கள் அண்ணா வாலி வருவனாக்குன்னு பார்க்குறேன், அவனை காணும். நான் எதிர்பார்த்தது எங்கள் அண்ணாவே, வர்றது என்னன்னா ரத்தம். நான் என்ன நினைப்பேன், அண்ணா வாலி இறந்து விட்டான்னு நினைச்சேன். அண்ணாவை கொண்டு அநேக அசுராளி சேர்ந்து வாலி ஆப்பிட்டு விட்டான். அவன் மத்தியில் எல்லாரும் கொண்டுருப்பா. அவளை அசுரனும் இந்த குகையாக வந்து கிருஷ்ணந்தியை ஒழிச்சுப்பட போகிறான்னு எனக்கு பயமாக போச்சு. பிரபு இதுக்காக ஒரு பெரிய பாறையை தூக்கி அந்த குகையை மூடிவிட்டு நான் வந்துட்டேன். வந்து அவனுக்கு செய்ய வேண்டிய ஔஷதிக்கு கிரியெல்லாம் பண்ணி வீட்டு மோக்குள்ள காசு எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன். நான் வாலி இறந்து விட்டானே நிறைய நான் எல்லாம் பண்ணி இருக்கிற மந்திரிகள்லாம் என்ன ராஜ்யத்தை ஏற்றுக்கணும்னா அதே மாதிரி பட்டாசு வாஸ்தவா என்ன இறந்து விட்டான்னு நினச்சின்றேன்னு. ஒரு நாள் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிற போது இவன் வந்தான். இடதுகை பத்திரம் பார்க்குறேன், அண்ணா வாலி யாரோ இருக்கிறானேன்னு பார்க்குறேன். தூச்சி வாரி ஏந்திருந்தேன். காலை பிடிச்சவங்க அண்ணா சௌக்கியமாக வந்தியா, நான் இந்த மாதிரி நினச்சேன், நீ இறந்து விட்டுதான் நினச்சேன். குகையை மூடிட்டு வந்தேன், நல்ல காலம் நீ உயிரோடு வந்தியே, இது உன்னுடைய ராஜ்யம் உடைய சிம்மாசனம் ஏற்று போய் நிர்பந்தத்து மேலே நான் அப்படி இருந்தேன், எனக்கு எல்லாம் நீ வந்ததுக்கு சந்தோஷம். இன்னும் அவன் காலில் விழுந்தேன். அவன் காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினேன். உடனே பாருங்க அவ்வளோ பேரையும் பார்த்து இவன் யோகிதியை பாருங்க, ஐயா இன்றைக்கி என் பின்னோட வந்தான், ஐயா இங்கேயே இருன்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அவளை கண்டுபிடிச்சி சண்டை போடுறதுக்கு 1 வருஷமாச்சு. சண்டை போட்டு நான் வரேன், இவன் பாறையை மூடிட்டு வந்திருக்கான். அந்த பேருடைய கட்டணத்தை பார்த்தேன் ஆலி. நான் அப்புறம் அந்த கல்லை உதச்சி தள்ளிவிட்டு இங்கே வந்தேன். அண்ணா அப்படி நினைக்கப்படாது, என்னை காப்பாற்றணும் கட்டணம் இல்லைன்னு மறுபடியும் காலில் விழுந்தேன். அந்த பயிரை ஒரு அரை அரைஞ்சான். ஓடிப்போன்னு ஒரே வேஷ்டி மேல் வேஷ்டி கிடையாது, ஏக வேக வஸ்திரத்தோடு என்னை விரைச்சி நான் பாருங்க. தத்பயாட்சமஹி கிருஷ்ணாக்கிராந்தேயம் சவனவ. நான் ஓட அப்புறம் அவன் விரட்டு அட பயிலையும் நான் அடிக்க இப்படியே நான் உலகம் பூரா சுற்றிருக்கேன். இங்கே தான் கொஞ்சம் ஆசுவாசமாக உட்காந்துருக்கேன். இங்கே என்னமா அவன் வர முடியாதுன்னா, அவன் தகப்பன் துந்திபின்னு ஒரு அசுரன் சொன்னேனே, அவன் ரொம்ப பிரம்மவரத்தினாலே உடம்புல பலம் ஜாஸ்தியாக போச்சு. ஒரு சமயம் சமுத்திரராஜாட்ட போய் சண்டைக்கு யாரையாவது கூப்பிட்டா தேவையில்லைன்னு தோணிச்சு. அவன் தூணக்கிணெல்லாம் இடித்தான், கட்டடத்தெல்லாம் இடிச்சுட்டான். அந்த உடம்பு வெறியில சரீர பலத்தில் ஆரோடையாவது குஸ்தி போட்டால் தேவையில்லைன்னு அவனுக்கு வெறி. இதுக்கு போய் சமுத்திரராஜாவை கூப்பிட்டான். அவன் நான் இந்த சாட்சிக்கு என்னாலும் முடியாது, தகுந்த ஆளாக பார்க்கணும். உன்னால் முடியாதுன்னா அதுக்கு ஒரு ஆளையாவது நீ சொல்லு. இல்லைன்னா சில பேர் சொல்கிறாங்க திருடா நீ கையில் ஒன்றும் இல்லை, ஏன் கொண்டு வரலன்னு அடிக்கிறான் பாருங்க. இல்லை இருக்கிற இடத்தையாவது சொல்லுங்கிறான். இந்த மாதிரி யார் சண்டை போடணும் அவனை சொல்லுங்கிறான். அப்போ அவன் ஹிமவான்கிட்ட போங்க, அவன் பெருத்தராஜன் போகும். ஹிமவான்கிட்ட வந்து என்ன யுத்தத்துக்கு வரியான்னு கூப்பிட்டான் அந்த துந்திபிங்கிற சொல்லுங்க. அவன் நான் தபஸ்விகளுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கேன், என்ன நான் ரொம்ப சாத்விகம், நான் உங்களுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும்னா காத்துருக்கேன், எனக்கு விட்டு ஒன்று. அப்போ எனக்கு தகுதியான ஆளாரு சொன்னோம். அவனும் பார்த்தான் கொழுப்பு ஒடுங்கினா தான் தேவையில்லை, சரியான இடத்துக்கான வாலின்னு கிருஷ்ணன் இருக்கான், அங்கே போனால் சரியாக போடும்னு நினைக்கிறேன்.
இங்கே வந்தான். இங்கே வந்து சண்டையை கூப்பிட்டான். மகிஷ ரூபியா எரும ரூபமாக இருக்குது. எங்கள் அண்ணாவும் துந்துபியும் சண்டை போட்டார். கடைசியில் இவனை கொம்பை பிடிச்சி சுழட்டி கீழே அடித்தான். இவன் ஜீவம் போய் ரத்தங்கள்லாம் மாம்சம் செதறி வாலிக்ஷிப்தமதோக்ரகுண்டிதிசிரோ ரத்தம் நதங்காஸ்ரமே. அங்கே இருந்து அந்த சரீரத்தை அப்படியே தூக்கி எறிஞ்சான். இந்த துந்துபியை அடிச்சு கீழே 2 அடி அடிச்சு இந்த நெல்லு தாளை அடித்து தூக்கி எறிகிறான் பாருங்க போரில். இப்படி அடித்து தூக்கி எறிஞ்சிருக்கான். அந்த எரிஞ்ச உடனே ரத்தம் மாம்சத்தோடு அது கிளம்பி மதங்காசிரமத்துக்கிட்ட வந்து விழுந்து ஆசிரமம் பூரா ரத்தம் வித்தம் மாம்சம் சாபம் நிர்தத்தானே. மகர்ஷிக்கு கோபம் வந்து யார் பண்ணினா அகாரியம்டான்னு கரு. எவன் இந்த அகாரியம் பண்ணினானோ அவன் இந்த பக்கம் ஒரு யோஜனை தூரத்துக்குள்ள வருவனையான அவன் தலை வெடிச்சு போடுன்னு சாபம் கொடுத்துட்டான். அதுக்கு பயந்துக்கிட்டு மகர்ஷி அப்புறம் ரொம்ப கிஞ்சி காட்டான். அவர் ஒன்றும் சமாதானத்தை அடையிற வழியாக இது நடக்கலை. அதனால அவன் இங்கே வாலி எங்கள் அண்ணா வர முடியாதுன்னு அத்ராஸ்மஹே நிர்பயாக. நான் தைரியமாக இருக்கேன். எங்கள் அண்ணா நித்தியம் காலமே எப்ராட் தட்சிண பশ্চিமேஷு ஜலதிஷ்யப்யேக மாத்திரக்ஷணே சம்சர்ப்பன் விதனோதி சண்ட ருச்சயே சாந்தியம் தத்து அர்க்கியத்ரயம். இந்த காலமே எழுந்திருந்து சமுத்திரங்களில் 4 சமுத்திரத்திலையும் போய் ஸ்நானம் பண்ணி அர்க்கியப்பிரதான் சூரிய உதய காலத்தில் அர்க்கியதானம் பண்ணி எல்லா சமுத்திரத்திலையும் ஸ்நானம் பண்ணிவிட்டு 7:30க்குள்ள எல்லா அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு 8 மணிக்கெல்லாம் காதி சாப்பிட ஆற்றுக்கு வந்துடுவோம் கிருஷ்ணன். அதோடு இல்லை, இந்துவினுடைய சரீரத்தை தூக்கி எறியவன். இமே விபுலாசாலா சப்தசாகாவலம்பினா எத்திரீகம் கடத்தே வாதி நிஷ்பத்ரைது மோஜசா. ஒரு மரத்தை பிடிச்சி அசைப்பான். 7 மரத்தில் இருக்கிற இலையும் எல்லாம் உண்டு. மகாவீரனவன். கதம் தும் வாரினும் நந்தும் இதெல்லாம் நான் சொல்லிவிட்டு அவனுக்கே பயமா போச்சு. சுவாமியை பார்த்தான். இந்த வாலியை எப்படி கொல்ல போடுவது நகல் வகும் துவாம் புலஜேனா வமன்யேன பீஷயே கர்மபித்தஸ்ய பீமீஸ்து காக்கரியம் ஜனிதம் மம. நான் வாலிக்கு சமானமாக படித்து உங்களை குறவு சொல்கிறேன்னு நினைக்காங்க, இல்லை குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்காங்க. எனக்கு பயம். என் சுபாவத்துக்கு நான் பேசுகிறேனே சொல்ல அதையும் கேட்டுட்டாங்க. எனக்கு தோன்றது அப்படி. கர்மபித்வஸ்ய பீமி காக்கரியம் ஜனிதம். அவன் காரியத்தை நினைச்சா எனக்கு திகில் உண்டாருன்னு உங்களால் முடியணுமேன்னு நினைக்கிறேன். அசத்தியமேஷத் இருக்கா. அப்போ லட்சுமண சுவாமி கேட்டார், ஓய் சுக்ரீவரே, என்ன பண்ணினா எங்கள் அண்ணா வாலியை கொள்ற திறமை உண்டுன்னு நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லுவேன்னாரு. அசத்திய மகிஷஸ்யாஸ்தி. இதே உத்யம்யாச பிரக்ஷிபேச்சேதி தரசாத்வே தனுஷத்தே. அந்த துந்துபியினுடைய எலும்பு கூடு இதோ அப்படியே இருக்கு. இதை தூக்கி அப்படியே 200 வில்லடி தூக்கி எட்டி எரிஞ்சா வாலியை கொள்ற சக்தி ராமனுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். உடனே இந்த கூட்டுல வந்தார் சுவாமி. பாதாங்குஷ்டனகேன் சோப்பியதமஹா சைலோபமம் துந்துபேஹே சித்வா அஸ்தி பிரகரம் ததா கபிவரும் விஸ்வாசயுக்தம் ஜனாது. கனல் கட்டவரல கொடுத்து அப்படி தூக்கி எரிஞ்சாராம். 10 யோஜனைக்கு என்ன 100 யோஜனைக்கு என்ன போய் விழுந்து. எங்கே போய் விழுந்துன்னு தெரியல. எத்தனை யோஜனைடா பார்த்து வாடாங்க. 100கணக்கான யோஜனைக்கு என்னென்ன போய் விழுந்து. என்ன சுக்ரீவரே என்ன லட்சுமணர் விஸ்வஸ்த கபீஸ்வராக. நான் சொல்லலே, நான் என்ன சொல்ல. ஆர்திர சமாம்ச பிரத்யக்ரஹ சித்தக்காய புராசகே லகு சம்பிரதி நிர்மாம்சா திருணபூதராகவ. ஏற்கனவே எங்கள் அண்ணா வாலி தூக்கி எறிகிற போது மாம்சம் ரத்தம் வசை நரம்பு கனமாக இருந்தது. இப்போ இல்லை, ஒரு காத்திரியே அது அங்கே போய் விழுந்துடும்னு தோணுது எனக்கு. அதனால சாலமேகம் நிர்வித்யா பவே ஜக்தி பலாபலே. ஒரு மரத்தை சால விருட்சத்தை ஒரு பானத்தினால அடித்து அதில் இலையில்லாத பண்ணினாரேனா நிச்சயமாக வாலியை கொள்ற திறமை இருக்குதுன்னு நம்ம 2 பரீட்சை கொடுத்துட்டான். பகவானுக்கு அதுக்கும் சந்தோஷம் தான். சாலவட்சத்துடைய சமீபம் வந்தால் அதிகமான பானத்தை எடுத்தார். கிட்டக்க இருக்கிற லட்சுமண சுவாமியுடைய கட்டவரில் அப்படி ஒரு அமைக்கின்றாரான். சவிசிஷ்டோ மகாவேகா பாணா ஸ்வர்ண பரிஷ்கிருதா தித்வா சாலானி கிரிப்ரஸ்தே சப்தபூமி நிவேசகான்னு ஒரு சத்தம் கேட்டுது. சத்தம் கேட்கறது கண்ணு விறுவிறுத்து போச்சு இவனுக்கெல்லாம். அப்படி வளர்ச்சலாக இருந்த சப்த சால விருட்சங்களும் ஒரே லைனாக நின்றுது. அது நின்னது தெரியல, பானம் புறப்பட்டது தெரியல.
அந்த மரம் அவ்வளவையும் சரளக்கண்ணா தொலைச்சிட்டு மரத்தில் இவ்வளவு அக்கக்கா ஒன்று கிரி அந்த மலையினுடைய அடிவாரத்தில் பூந்தது ராமபானம். ஒரு பெரிய இறைச்சல் கேட்டுது. சத்தபூமி பாத்தாள லோக பரியந்தம் போச்சுதான். ஏன்னா விரிஞ்சி வரதோச்சேத்யானி விரிஞ்ச பதமிச்சதா பிரம்மாவுடைய வரத்தினாலே குதிரிகள் சில அசுரால் பிரம்மப்பட்டம் வேணும்னு அங்கே உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தானா. அவன் மேலே இந்த விருட்சங்கள்லாம் கிளம்பியிருக்கான். அவளையும் சம்ஹாரம் பண்ணிட்டான். இது பாத்தாள லோக பரியந்தம் கொண்ட சேர்த்துதான் ராமபானம். கண்ணு விறுவிறுத்து போச்சு சுக்ரீவனுக்கு. அவ்வளவு காரியத்தையும் பண்ணிவிட்டு ஒரு க்ஷணத்துல ராமபானம் மறுபடியும் பானப்பையில் வந்து பூந்துதான். இதை கண்டான் சுக்ரீவன். சாட்டாங்கமா அது நெடிஞ்சாங்கடியா கீழே பூந்துட்டான். உனது பாதம் பணிந்தேப்பா உனது பாதம் பணிந்தேப்பா உமது பாதம் பணிந்தேனிப்பா உமது பாதம் பணிந்தேனிப்பா உத்தம குண பெற்ற சீலனே உமது பாதம் பணிந்தேனிப்பா உத்தம குண பெற்ற சீலனே எனது கூரையை தீர எங்கள் குல தெய்வமே ராஜமிழந்தே வாரி வாலியா ராஜமிழந்தேன் பாதி வாலியா ராஜமிழந்தேன் அழைந்து தீர்ந்தேன் உமது கரங்கள் மகிமையறிந்தேன் உமது மகிமையறிந்தேன் உங்கள் பதம் பணிந்தேன் உமது பாதம் சென்றானபிசுரன் சர்வாணி தும்பானி புருஷர்ஷபா சமர்த்த சமரேஹந்தும். இந்திராதிகளான தேவதைகளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணும் திறமை வாய்ந்த மகானுபாவால் தாங்கள் கிம் புனர்வாலினம் பிரபோ எங்க அண்ணா வாலியை கொள்றது உங்களுக்கு ரொம்ப சுலபமான காரியம். இந்திராதி தேவதைகளை ஜெயிக்கும் வல்லமை வாய்ந்தவாள் உங்க கையில் இருக்கிற அம்புக்கு அவ்வளவு கௌரவம். அஜ்யமே விகத சோகா என்னுடைய சோகம் போச்சு. பிரீத்தி ரஜ்ய பராமம எல்லை இல்லாத அன்பு உங்களுக்கு ஏற்பட்டு சூதம் துவாம் சமாசாத்திய மகேந்திர வருணோபமம். ஏன் இந்திரன் மகேந்திர முதலானவாளை காட்டிலும் பெருமை வாய்ந்த புருஷோத்தமனான உங்களுடைய ஸ்நேகம் எனக்கு கிடைச்சிதே. இதிலே நான் ரொம்ப பெருமை அடைஞ்சேன். என்னுடைய மனக்கவலையெல்லாம் நிறுத்தியாச்சு. இனி எனக்கு ஆதிவியாதியோ ஒன்றுமே கிடையாது. நித்திய ஆனந்தத்தை தவிர எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு காரியம் எனக்கு நீங்கள் இன்னும் பூர்த்தி பண்ணணும். சமத்தீவ பிரியாத்சம் வைரிணம் ராத்ருரூபிணம் வாலினம் ஜயிகா துஷ்டா மயா பத்தோயமஞ்சலிகி. இப்பவே என்ன பண்ணு, எனக்கு சமயங்கிற யாகத்தோடு ஒரு விரோதி இருக்கானே, எந்த துவேஷி வாலி. வாலியை இப்பவே நீங்க கொல்லணும், என் கண்ணால பார்க்கணும். சுவாமிக்கு உங்க துக்கம் தானே, இப்படி சகோதரால் மத்தியிலே நான் ஆத்துக்க வேண்டியிருக்கேன்னு இருந்தாலும் பிரதிக்க பண்ணியாச்சா. காலில் விழுந்த சுக்ரீவனே 2 கையும் கொடுத்து அப்படி தூக்கி நிறுத்தினார். பணிந்தவன் தன்னை பார்த்து ரகுநாயகன் பணிந்தவன் தன்னை பார்த்து ரகுநாயகன் பணிந்தவன் தன்னை பார்த்து ரகுநாயகன் அணிந்த கண்கு போது சுக்ரீவன் தன்னை அணிந்த கண்கு போது சுக்ரீவன் தன்னை ஜபி விளங்கு வாலிக்கு விளங்கு வாலிலோ பிடித்தனோ விளங்கு வாலிலோ பிடித்தனோ விளங்கு
கை கோடு பங்கவன் தன்னை பாடு ரகுநாயகன் வந்தவாய்